ரேஷன் அரிசியில் பஞ்சு பஞ்சா பூ போல இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டம்ளர் புழுங்கரிசி, 3 டம்ளர் பச்சரிசி ரேஷன் கடையில் வாங்கினது எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், எதில் அரிசி இருந்தீங்களோ அதில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது 3மே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. உளுந்தையும் ஊற வச்சுருங்க கழுவிட்டு 5 மணி நேரம். இப்போ நல்லா ஊறிடுச்சு அரிசி உளுந்தும். முதல்ல அரிசியை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கல்லை லேசாக அலசிட்டு அதுலேயே உளுந்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் அளவு உளுந்து மாவை போட்டிங்கன்னா மிதக்கும். அவ்வளோதான் எடுத்துருங்க. கல்லுப்பு, அரிசி மாவு, உளுந்து மாவு நல்லா கரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி ஒவ்வொரு கரண்டி மாவு மேலாப்பில் கலக்காமல் ஊற்றுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சு தண்ணி கொதிச்ச வாட்டி இட்லி ஸ்டாண்டை உள்ளே வச்சுருங்க. சூப்பரான பஞ்சு போல் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லிப்பூ மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.